என்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு எனக்கு வந்து புலிப்பாணி சித்தர் தான் கனெக்ட் ஆவார். என்னுடைய நட்சத்திரத்துக்கு. அதே மாதிரி 27 நட்சத்திரத்திற்கும் சித்தர்கள் உண்டு. ஆனா கேளக்கியர் சித்தர் இவர் வந்து ஒரு குளோபல் கனெக்ஷன் மாதிரி. நீங்க எங்க இருந்து கூப்பிட்டாலும் இப்ப ஒரு ஏன் 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் 27 இந்த 18 சித்தர்களை தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய ஆறாவும் இந்த சித்தர்களுடைய ஆறாவும் ஒன்னா மெர்ஜ் ஆகும். எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, நான் பி பாசிட்டிவா இருக்கிறேன்னா இன்னொரு பி பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு தான் நான் டோனரே கொடுக்க முடியும். இவ்வளவுதான். அப்பதான் கனெக்ட் ஆக முடியும். இல்லைன்னா 33 தேவர்கள் இருந்தும் ஏன் நம்ம எல்லாரும் முருகனுக்கு அடிமையா இருக்கிறோம்னா, அவருடைய ஆறா நம்மளுடைய எல்லாருடைய ஆறாவும் கூட மெர்ஜ் ஆகுது. அவர் கிட்டத்தட்ட ஓ பாசிட்டிவ் மாதிரி. அவர் எல்லாருக்கும் கொடுக்கலாம். பட் நான் A1 பாசிட்டிவ், நான் கொடுக்க முடியாது. அவரோட ஆறா என் ஆறாவோட மெர்ஜ் ஆயிருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வேவ் லென்த் கண்டிப்பா செட் ஆகணும். இப்படி ஒரு தெய்வத்தை தான் நீங்க செலக்டுமே பண்ணணும். அவர் செலக்ட் பண்ணணும். அவர் செலக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா, இப்போ உங்களுடைய எல்லா சிந்தனைகளும் இந்த பிரபஞ்சத்துக்கு போகும். இப்போ உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் செயல் ரூபம் எடுக்கும். அதுக்கப்புறம் வெற்றியா போய் முடியும். நீங்க உங்களுக்கான சித்தர்களை நீங்க தேர்வு செய்யணும், கண்டுபிடிக்கணும், அவர்களை வழிபாடு பண்ணணும், அவர்கிட்ட நீங்க உதவி கேட்கணும். அப்போ உங்களுடைய மோட்ச பயணம் சீக்கிரமா முடியும். பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், டிரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.